காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் சிக்கன் 65 போட்டுக்கிடுவோம் பொடி. மிளகா பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிடுவோம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிடுவோம். இப்போ காலிஃப்ளவரை போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுவோம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். வேறு பக்கம் திருப்பி போட்டுக்கிடுவோம். ஒன் சைடாக காலிஃப்ளவர் நல்லா மொறு வெந்துருச்சு. வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிடுவோம். சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள்.